நாச்சியார் திருமொழியில் 7ஆம் திருமொழியில் 9ஆம் பாசுரம் பார்க்கலாம். 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயிற் கொண்டாற் போல் மாதவன் தன் வாயமுதம் பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்கே. சங்குட்டு தான் சொல்ல, செல்வ பெருஞ்சங்கே, ரொம்ப பெருமைக்குரிய செல்வத்தை உடையவரே. ஏன்னாக்கா இப்படி சங்க பற்றி சொல்கிறா? பகவான்ட வாயமுதம் சங்கத்துக்கு தானே கிடச்சிது, அதனால் அதானே பெரிய செல்வம். அதனால் செல்வ பெருஞ்சங்கேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா? 16,000 தேவிமார், அதாவது கண்ணனுக்கு 16,000 தேவிமார்கள் இருந்தா இல்லையா, அவளாம் காத்துட்டு இருக்காளாம் எப்போ தனக்கு வாயமுதம் கண்ணனோடது கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கும்போது அந்த தேன் போன்ற அமுதத்தை வாயமுதத்தை நீ மட்டுமே பருகின்னு இருக்கியே, அப்படி அப்படி உள்ள புகுந்து நீ மட்டுமே சாப்பிட்டுன்னு இருக்கியே, அதனால அவா கூட சண்டை வராதோ அப்படின்னு செல்வ பெருஞ்சங்க பார்த்து ஆண்டாள் கேட்குறா.